பார்ப்போம் என்றால் இந்த மஞ்சள் காமாலை ஜோண்டிஸ் என்று சொல்லுவாங்க. இதுல இந்த கண்ணுண்ட ஸ்க்ளெரா பகுதியும் அடுத்து தோலுண்ட மேற்பரப்பும் வந்து ஒரு மஞ்சள் நிறம் அடைகிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காரணம் என்னென்றால் நம்மட எலும்பால உருவாக்கப்பட்ட இரத்தம் அவர் உடலால வந்து அழிக்கப்படும் போது அதிலிருந்து பிலிரூபின் என்று சொல்ற ஒரு பதார்த்தம் ஒன்று வெளியே வரும். இந்த பிலிரூபினை உடலிலிருந்து வெளியேற்றணுமா இருந்தால் அதை ஒரு படிநிலை மாற்றம் செய்கிற நபர் ஈரலை தான் காணப்படுவார். அப்ப ஈரல் அமைப்பழிவுக்கு உள்ளாகின நபர்கள்ல வந்து இந்த பிலிரூபின் அளவு உடல்ல இருக்கிற இரத்தத்திலிருந்து அகற்றப்படாமல் இருக்கிறதால இரத்தத்தின் அளவுல பிலிரூபின் அளவு சாதாரண நிலையிலும் பார்க்க அதிகமாயிரும். இப்படி அதிகமான பிலிரூபின் வந்து கண்களின் அந்த ஸ்க்ளெரா பகுதிகளிலையும் தோலின் மேற்பரப்புகளையும் போய் தேங்குறதால அவங்களுக்கு இந்த கண்ணும் இந்த ஸ்க்ளெரா பகுதியும் மஞ்சள் நிறமா மாறும். இரண்டாவது அறிகுறி இந்த ஸ்பைடர் அஞ்சியோமாஸ் என்று சொல்றது. இதுல இந்த உடலின் மேல் தோல் பரப்புகள்ல வந்து இந்த இரத்த நாளங்கள் சிலந்தி போன்ற வடிவமைப்புல இப்படி இந்த படத்துல பாக்குற மாதிரி காணப்படும். இது கூடுதலா உடலின் மேல் பாகங்களை தெரியறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலா இருக்கும். இதுல முக்கியமா இது இந்த நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, முகம் போன்ற இடங்கள்ல வந்து நீங்க இந்த வடிவங்கள் இருக்கிறத அவதானிப்பீங்களா இருந்தால் அவருக்கு ஈரல் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம். பட் 100% கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாது. ஏனென்றால் இப்படியான வடிவங்கள் வந்து இந்த தைரோடாக்சிகோசிஸ் என்று சொல்றது, ஹைப்பர் தைரோடிசம், தைராய்டு பிரச்சனை உண்டாலையும் இந்த வடிவங்கள் வரலாம். அதுபோக ரொமட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிற நபர்களுக்கும் இப்படியான வடிவங்கள் உருவாகலாம். அடுத்தது பிரெக்னன்ட் அம்மாக்கும் இப்படியான வடிவங்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆகவே இந்த ஒன்றை மட்டும் வச்சுட்டு நாம உறுதியா சொல்ல முடியாது இந்த வடிவம் இருந்திருந்தால் இவருக்கு ஈரல் பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வடிவங்கள் இருந்தால் ஒருவேளை ஈரல் பிரச்சனையா இருக்கலாம் என்று சொல்ல வரோம். பொதுவா இந்த வடிவங்கள்ல காணப்படுற இந்த தோல் பகுதியில நோவு இருக்காது. இது நிறைய இப்படியான வடிவங்கள் காணப்படுமா இருந்தால் இவருக்கு கூடுதலா குரோனிக் லிவர் டிசீஸ் இருக்கலாம். அதாவது நீண்ட காலமா இவருக்கு இந்த ஈரல்ல வந்து பிரச்சனை உண்டு இருக்கலாம். மூன்றாவது அறிகுறி பார்ப்போம் என்றால் பாம எரித்தீமா, அதாவது இந்த உள்ளங்கை பகுதிகளில் பார்ப்பீங்களா இருந்தால் கூடுதலா சிவந்த நிலையில காணப்படும். ஏனென்றால் இந்த கைப்பகுதிக்கு போற இரத்தத்தின் அளவு கூடுறதால தான் இந்த பாம எரித்தீமா வருது. இப்படி இந்த உள்ளங்கை பகுதிகளில் சிவப்பு நிறம் காணப்படுறதும் ஒருவேளை ஈரல் வந்து பாதிப்படைகிறத காட்டுற ஒரு அறிகுறிகளாகவும் இருக்கலாம். நாலாவது அறிகுறி நெயில் கிளப்பிங் என்று சொல்றது. இதுல இந்த கை அடுத்தது காலில் காணப்படுற விரல்ற நுனிப்பகுதியில் வந்து பெருசாகினதா காணப்படும். அதோட சேர்த்து இந்த நகத்தை பார்ப்பீங்களா இருந்தால் அது ஒரு வித்தியாசமான முறையில கீழ் நோக்கி வளைஞ்சதா காணப்படும். இந்த படத்துல அவதானிப்பீங்க. இது இந்த நுனிப்பகுதி பெருக்கிறதால ரத்தம் வந்து கூடுதலா நுனிப்பகுதிக்கு ஓடும். அப்ப அந்த நுனிப்பகுதியில வந்து ஆக்சிஜன் செறிவு கூட கிடைக்கிறதால தான் நகம் இப்படி முன்பகுதி நோக்கி வளர்றதா வந்து சில ஆய்வுகள் தெரிவிக்குது. ஐந்தாவது அறிகுறி பார்ப்போம் என்றால் கைனகோமெஸ்டியா என்று சொல்றது. இது உடல்ல ஈஸ்ட்ரஜன் என்ற செறிவு கூடுறதால வார ஒரு மாற்றமா இருக்கும். அதாவது ஆண்களின் மார்பு பகுதி வளமையை காட்டிலும் கொஞ்சம் பெரிதாக காணப்படும். ஏறக்குறைய பெண்களுக்கு இருக்கிற மார்பு மாதிரி ஆண்களுக்கு மாற வலிக்கூடும். ஈஸ்ட்ரஜன் அமைப்பழிவுக்கு உள்ளார ஒரு இடம் ஈரலா தான் இருக்கும். அப்ப ஈரல்ற வேலை ஒழுங்கா நடைபெறாட்டி உடல்ல வந்து ஈஸ்ட்ரஜன் செறிவு கூடும். அப்படி கூடுறதால தான் இந்த கைனகோமெஸ்டியா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆறாவது அறிகுறி பார்ப்போம் என்றால் ஏசைட்டிஸ். இந்த ஏசைட்டிஸ் என்னென்றால் இந்த வயிற்று பகுதிகளில் ஒரு அப்நார்மலா நீர் வந்து உள்ளுக்குள்ள தங்க நிலையில காணப்படும். இது காரணம் என்னென்றால் ரத்தத்துல இந்த அல்புமின் சொல்ற புரதத்தின் அளவு குறையறதால தான் இது வருது. என்றால் இந்த அல்புமின் புரதம் தான் இந்த உடல்ல காணப்படுற ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு நபரா இருக்கிறார். அப்ப இந்த அல்புமின் அளவு குறையறதால இந்த உடல் பகுதிக்குள்ள நீர் கோத்து காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இந்த டைம் இந்த வயிறு பெருசாகின மாதிரியான ஒரு நிலையை நீங்க அவதானிப்பீங்க. இந்த படத்துல பாருங்க, இப்படியான ஒரு நிலையை நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏழாவது ஈஸி ப்ரூசிங் அண்ட் ப்ளீடிங். அப்படின்னு என்னென்றால் இந்த ஈரல் அமைப்பழிவுக்குள்ளாகிற நபர்கள்ல இந்த குருதி உறையறக்கான காரணிகள் அளவும் குறைவா இருக்கும். குருதி உறையறக்கான காரணிகளை உருவாக்குற நபர் ஈரல் தெரியும் நமக்கு. குருதி உறையறக்கான தன்மை குறையறதால அந்த நபர்களோட இந்த தோல் பகுதிகளில் நீங்க கையில அமர்த்திட்டு பார்ப்பீங்களா இருந்தால் அந்த இடம் வந்து கூடுதலா சிவந்த நிலையில காணப்படும். கன நேரத்துக்கு சிவந்த நிலையில இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு எதுவும் காயங்கள் வந்து உடல் இருந்து ரத்தம் வெளியேறுமா இருந்தால் குருதி பெருகின்ற அளவு கூடுதலா இருக்கும். அவர்களுக்கு இந்த குருதி உறையறக்கான தன்மை குறைவா இருக்கும். ஆகவே குருதி உறையறக்கு அவங்களுக்கு கூட நேரம் எடுக்கும். எட்டாவது அறிகுறி பார்ப்போம் என்றால் ஸ்கிரெச் மார்க்ஸ் என்று சொல்றது. இந்த ஸ்கிரெச் மார்க் என்றால் சொறிகிறது. இந்த நபர்களை கூடுதலா அவதானிக்கும் போது அவங்களோட அந்த தோல் பகுதிகளில் கூடுதலான சொறிஞ்ச அடையாளங்களை நீங்க அவதானிப்பீங்க. காரணம் என்னென்றால் பித்த உப்புக்கள் வந்து உடல்ல கூடுறதால அந்த பித்த உப்புக்கள் இந்த தோலின் கீழ் பரப்புல போயிட்டு சென்றடையுது. அதோட சேர்த்து இந்த ஹிஸ்டமின் சொல்ற உடல்ல காணப்படுற ஒரு பதார்த்தமும் இதோட இணைஞ்சு கொள்றதால இவங்க இந்த சொறிகிற தன்மை கூடுதலா அவதானிக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நபர்கள் அவங்களை அறியாமே நித்திரையிலேயோ இல்லாட்டி முழிச்சின் இருக்கிற கால பகுதியிலேயோ அளவுக்கு அதிகமா அந்த உடலை
போட்டு உடல்ல இருக்கிற தோலின் மேல் பகுதியை போட்டு சொரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. இதுவும் ஈரல் பழுதடைகிறத காட்டுற ஒரு அறிகுறியா தான் இருக்கும். 9வது அறிகுறி பார்ப்போம் என்றால் மசில் வேஸ்டிங், அதாவது உடல்ல காணப்படுற பெரிய தசைகள் வந்து திடீரெண்டாப்புல அமைப்பழிவுக்கு உள்ளாகும். இதுக்கு காரணம் கூடுதலா சத்து குறைபாடா தான் இருக்கும். ஈரல்ட அணுசேப செயற்பாடுகள்ல மாற்றங்கள் வருமா இருந்தால் இந்த சத்து குறைபாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்கும். மல் நியூட்ரிஷன்ஸ் என்று சொல்றது. இப்ப இவ்வாறான நபர்களுக்கும் தசை பகுதிகள் வந்து வேஸ்டிங் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். இதுவும் ஒரு அறிகுறியா தான் இருக்கும். 10வது அறிகுறி பார்ப்போம் என்றால் இடது காலிலும் பார்க்க வலது பக்கத்து கால் வந்து கூடுதலான அளவு வீக்கம் அடைஞ்சிருக்கும். அது காரணம் என்னென்றால் சில வேளைகளில் இந்த கல்லீரல் பகுதி வந்து தான் இருக்கிற நார்மல் அளவிலும் பார்க்க பெரிய அளவு ஆகும்போது என்லார்ஜ் ஆகும்போது இது இந்த போர்ட்டல் வெயின் என்று சொல்ற ஒரு நாளத்தை இவர் கம்ப்ரஸ் பண்ணுவார். இப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த வலது கால் பக்கத்தால் இருந்து இதயத்தை நோக்கி வர ரத்தத்தின் அளவு குறைவடைய வலிக்கிடும். ஆகவே இந்த வலது கால் பக்கம் கூடுதலா ரத்தம் பூலாக வலிக்கிடும். இப்படி ரத்தம் கொஞ்சம் தேங்கி நிற்கிறதால அந்த இடத்துல எடிமா ஃபார்ம் ஆகி கால் வந்து வீங்கக்கூடிய ஒரு தன்மையை அடையும். ஆனால் இடது பக்கம் வந்து நார்மலான காலா தான் இருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கட்டாயம் மறந்துட வேண்டாம், இது ஈரல் பெரிதானக்கான ஒரு சந்தர்ப்பத்தை குறிக்கும். ஆகவே அவதானமா இருந்து கொள்ளணும். 11வது அறிகுறி பார்ப்போம் என்றால் கண் பார்வையில வந்து ஒரு குறைபாடு இருக்கும். இது கூடுதலா வெளிச்சமான பகுதிகளில் வந்து வர்றக்கான சந்தர்ப்பம் குறைவா இருந்தாலும் சாதுவா இருட்டு நோக்கி போகும்போது இவர கண் பார்வை வந்து கூடுதலா மங்கல் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஏனென்றால் இந்த ரெட்டினோல் சொல்ற கண் பார்வைக்கு தேவையான ஒரு பதார்த்தத்தை உருவாக்குறதுக்கு விட்டமின் ஏ கட்டாயம் தேவை. உடலுக்கு தேவையான மெயினான விட்டமின் ஏ உருவாக்குற நபர் ஈரல் தான். சோ ஈரல்ல வந்து அமைப்பழிவு உள்ளாகுமா இருந்தால் விட்டமின் ஏ குறைபாடு இருக்கும். ஆகவே அந்த நபருக்கு கண் பார்வையில் ஒரு பிரச்சனை ஒன்று வரலாம். 12வது அறிகுறி ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. இது மலத்தின் நிறம் வளமையை காட்டிலும் ஒரு வெளிறிய தோற்றமுடையதா இருக்கும். ஆனால் அவர் சிறுநீரின் நிறம் வளமையை காட்டிலும் கடும் கலர்ல போக வலிக்கிடும். இதுவும் பிலிரூபின் மெட்டபாலிசத்துல வர ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். 13வது அறிகுறி கொழுப்பு சமன்பாடு குறைவா இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் அவங்களோட மலத்தோட கொழுப்பு கூடுதலா வெளியேற வலிக்கிடும். ஏனென்றால் ஈரல் தான் இந்த பித்தத்தை உற்பத்தி செய்யணும். பித்தம் கட்டாய தேவை கொழுப்புண்ட சமன்பாட்டுக்கு. அப்ப பித்தம் உடல்ல காணப்படாத சந்தர்ப்பங்கள்ல கொழுப்பு சமன்பாடு அடையாது. ஆகவே கொழுப்பு அகத்துறிஞ்சி உடல்ல இருக்கிற ரத்தத்தோட கலக்காததால கொழுப்பு என்ன செய்யுமா இருந்தால் அப்படியே மலத்துடன் சேர்ந்து வெளியேற வலிக்கூடும். இதை சொல்றது ஸ்டியட்டோரியான்னு சொல்றது. இந்த நேரத்தில் இந்த மலத்தை அவதானிப்பீங்களா இருந்தால் இது ஒரு கொழுப்பு கலந்த ஒரு களிமண் நிற மலமாக காணப்படும். 14வது அறிகுறி இந்த கண்களின் இந்த மேல் பகுதிகளில் சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் உருவாகிறத அவதானிக்கக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் இந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்தில் வர ஒரு பிரச்சனையும் இந்த கொழுப்பு கட்டிகளை உருவாக்குது. இது உடல்ல கூடுதலா அந்த கண் மேற்பரப்புகள்லாம் வரலாம். ஏன்னா அந்த கண் மேற்பரப்புகளில் காணப்படுற தோலுண்ட பகுதி வந்து ஒரு மென்மையா இருக்கிறதால இந்த பகுதிகளில் தான் கூடுதலா அதன் தோற்றத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 15வது சிலருக்கு மூளை கோளாறுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த ஈரல் முக்கியமான தொழில் உண்டு இந்த அமோனியாவை டீடாக்சிஃபை பண்றது. அதாவது அந்த அமோனியா நிலைமையிலேயே உடல்ல காணப்படுமா இருந்தால் உருவாக்கப்படுறது அந்த அமோனியா ஆகலும் நச்சுத்தன்மை வாஞ்ச ஒரு பொருள். இவர் உடனே ஈரலால யூரியாவா மாற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனால் இங்க ஈரல் அமைப்பழிவுக்கு உள்ளாகி இருக்குமா இருந்தால் இவர்ல அமோனியா ரத்தத்துல கூடுதலான அளவு காணப்படும். இந்த அமோனியா மூளை அளவுல போயிட்டு அதன் செல்களை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதால சில நபர்களுக்கு வந்து மூளை கோளாறும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். ஆகவே நண்பர்களே, இந்த 15 அறிகுறிகளும் வருமா இருந்தால் கட்டாயம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. இப்படியான அறிகுறிகள் இருக்குமா இருந்தால் உடனே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட ஆலோசனைகளை நீங்க எடுத்துக்கொள்வீங்களா இருந்தால் இயலுமானவரை உங்களோட ஈரலை வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஈரல் தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு வளமா இருந்தாலும் அதை தொடர்ச்சியை அழிய விடுறதும் அதை மீள உருவாக்கி எடுக்கிறதும் நம்மட கைகளில் தான் இருக்கு. ஆகவே உங்களோட ஈரலை பாதுகாக்கிற வகையில வலு அவதானமா இருந்து கொள்ளுங்க மக்களே. நன்றி.